வணக்கம். சென்னையிலிருந்து உங்கள் நண்பன் சங்கர ராஜேஸ்வரன். இன்ப துன்பங்கள்ல பங்கெடுப்பது உறவுகள் தான் அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன். நடுவர் அவர்களே, உறவுகளை மட்டும்தான் நாம முறை வச்சு எல்லாரையும் கூப்பிட முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நண்பனை ஒரே ஒரு முறை வச்சுதான் கூப்பிடுவோம். என்னென்ன? மச்சான் அப்படின்னு. உறவு முறையில் நம்ம யாரை மச்சான்னு கூப்பிடுவோம்? ஒன்று பொண்ணை எடுத்திருக்கணும், இல்லைன்னா பொண்ணை கொடுத்துருக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளை தான் நம்ம மச்சான்னு கூப்பிடுவோம். ஆனா நம்ம நண்பனை கூப்பிடுறோம். அது என்ன முறைன்னு தெரியல. சரி விடுங்க. உறவுகள் என்பது நம்மளை பாதுகாக்கும் அழகிய வழி நடுவுறவர்களே. இன்றைய காலகட்டத்துல உறவுகளை விடுத்து நண்பர்கள் மட்டும்தான் முக்கியம்னு முடிவெடுத்து கொண்டு தவறான பாதையில் சென்று தனியாக அங்கு நின்று மனம் நொந்து பிறகு தற்கொலை செய்து கொண்டு இது போன்ற அபாயகரமான போக்கு நம் கண்முன்னே நிற்கும் சவால்கள் நடுவுறவர்களே. அவ்வாறு அவர்கள் தற்கொலை போன்ற அபாயகரமான செயல்களை விடுத்து ஒரு நிமிஷம் தன் உறவுகளிடம் தன் பிரச்சனையை சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். உயிரை மாய்த்து கொள்ளும் சிந்தனையே நிச்சயம் அவங்களுக்கு வராது. நம்மளை தாங்கி நிற்கும் தோள்கள் அல்ல தூண்களாகவே அவர்கள் நிற்பார்கள் நடுவுறவர்களே. நண்பன் உதவுவான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் எப்ப வரைக்கும் உதவுவான் தெரியுமா? அவனுக்கு ஒரு குடும்பம் வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவனோட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்களேன். அவன் முதல்ல தான் குடும்பத்தை பத்தி தான் யோசிப்பானே தவிர நம்ம பிரச்சனையை பத்தி யோசிக்கவே மாட்டான். அதே உறவுகளிடம் அந்த பிரச்சனையை சொல்லி பாருங்களேன். அந்த பிரச்சனையை சரி செய்து அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வழிவகை செய்யும். நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்களேன். நட்பின் பெருமையை சொன்ன படங்கள் வெற்றி பெற்றதை விட உறவுகளின் பெருமையை சொன்ன படங்கள் வெற்றி தான் அதிகம் நடுவுறவர்களே. எடுத்துக்காட்டு, அண்ணன் தங்கை பாசம்னா பாசமலர் கலக்கு சீமையிலே, அண்ணன் தம்பி பாசம்னா வானத்தை போல, தந்தை மகள் பாசத்திற்கு விசுவாசம். இது போன்ற படங்கள் தானே நம் மனதில் என்று நினைத்து நிற்கிறது நடுவுறவர்களே. இவ்வளைய நட்பின் பெருமையை சொன்ன தமிழ் திரைப்படங்கள் ஏதேனும் தேசிய விருது வாங்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஆனா கூட்டு குடும்பத்து பெருமையும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அருமையும் சொன்ன சம்சாரம் அது மின்சாரம் படம் தேசிய விருது வாங்கி இருக்கிறது. இதை வச்சு பார்க்கும்போது உறவுகளின் மேன்மையே அதை எடுத்துக்காட்டுகிறது நடுவுறவர்களே. இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நடுவுறவர்களே. நட்பு என்பது நாம் அமரும் நாற்காலி போன்றது. அதிக நேரம் நமது இன்ப துன்ப பாரங்களை சுமக்க முடியாது, அது உடைஞ்சிடும். ஆனா உறவுகள் நம் பூமி மண் போன்றது. நமது பாரங்களை மட்டுமின்றி நம்மை தாங்கி நிலையாக நிற்கக்கூடியது. ஆகையால் நடுவுறவர்களே, நீங்களும் உறவுகளின் உதவியால் தான் ஒரு பெரிய நிலையை பெற்றிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அதனால் அதனை மனதில் வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்கள் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.